ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 7 மந்த் பேபிக்கு டெய்லி என்னெல்லாம் ஃபுட் குடுக்கலான்னு ஃபுட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே வீடியோஸ்ல சொன்ன மாதிரி 7 மந்த் பேபிக்கு 2 மீல் ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு நம்ம குடுக்கலாம். 2 மீல்ல 1 மீல் நம்ம லஞ்சா குடுக்கலாம். இன்னொன்னு பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைன்னா டின்னரா நம்ம செஞ்சு குடுக்கலாம். இதுல போட்டிருக்கிற லஞ்ச் ரெசிபிஸ் எல்லாமே ஏற்கனவே நான் ஷார்ட்ஸ் வீடியோவா போட்டிருப்பேன். நீங்க அதுல செக் பண்ணி பாருங்க. என்னோட பழைய வீடியோ நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா என்னோட குழந்தைக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்திருப்பேன், டின்னர் கொடுத்திருக்க மாட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நான் டின்னரா கொடுத்திருப்பேன். ஆனா நான் என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னா, நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டா உங்க குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் அப்படி இல்லைன்னா ஃபார்முலா மில்கே ஃபீட் பண்ணுங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டு லஞ்சும் கொடுக்கும் போது லஞ்ச் ஃபுல்லா சாப்பிடவே மாட்டாங்க. அதனால ஒரு ஏர்லியா 11 to 1 நீங்க லஞ்சா கொடுத்துருங்க. அதே மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ டே 30 to 60 எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய போஸ்ட் பண்ணிருப்பேன். பட் இந்த சார்ட்ல என்னோட குழந்தை எது சாப்பிட்டுச்சோ அதை மட்டும் தான் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிருக்கேன். இதுல இருக்கிற ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் தான் நீங்க செஞ்சு கொடுக்கணும்னு கிடையாது. இதுல ஏதாவது கிடைக்கல அப்படின்னா நீங்க வேற ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணி உங்க குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் இல்ல டின்னர் எது கொடுக்கறதா இருந்தாலுமே உங்க குழந்தைக்கு இடையில தண்ணி கண்டிப்பா கொடுங்க. அப்புறம் சத்து மாவு கஞ்சியோட ரெசிபி நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். அதுவும் செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்ல கிடைக்கிற சத்து மாவு கஞ்சி கூட உங்க குழந்தைக்கு கொடுக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஓம வாட்டர் அப்படி இல்லைன்னா பிளாக் ரைஸ் இன் வாட்டர் 1 ml வரைக்கும் உங்க குழந்தைக்கு டெய்லியுமே கொடுங்க. அப்பதான் அவங்க ஸ்டொமக்ல கோல்டுக்கு எதுவும் ஃபார்ம் ஆகாம நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம செய்யற எல்லாத்தையுமே குழந்தை ஃபுல்லா சாப்பிடணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு 5 ஸ்பூன் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டா கூட போதும் தான். இன்கேஸ் இதுல இருக்கிற ஃபுட் எதுவும் உங்க குழந்தைக்கு வயிற்றுக்கு சேரல அப்படின்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த மாசத்துல இருந்து திரும்பவும் கொடுத்து பழக்கலாம். 4th வீக்ல இருந்து முட்டை, நட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் எப்படி கொடுக்கணும்னு நான் ஷார்ட்ஸ் வீடியோல ஏற்கனவே போட்டிருப்பேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துட்டு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.